ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக ஒருங்கிணைப்புக்கு சாத்தியம் இல்லையா என்று சி.வி. சண்முகம் பேச்சு வெளிப்படுத்துவது என்ன என்பதை தற்போது பார்க்கிறோம். அதிமுகவை ஒருங்கிணைக்க செங்கோட்டையன் வலியுறுத்திய நிலையில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அது தொடர்பாக பதிலடி கொடுத்திருக்கிறார். அதிமுக ஒருங்கிணைப்புக்கு சாத்தியம் இல்லையா, சி.வி. சண்முகம் பேச்சு வெளிப்படுத்துவது என்ன என்பது தொடர்பான செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்ப பாரு நாலா போச்சு, மூணா போச்சு, அது எத்தனை போனா உனக்கு அது எங்க பிரச்சனை? நாங்க பாத்துக்கிறோம். இணையணுமா எங்களை இணையம் சொல்றது நீக்கப்பட்டவர்கள் கட்சி கிடையாது, கட்சி துரோகத்திற்காக நீக்கப்பட்டவர்கள் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அடையாளம் தந்ததோ, பதவி கொடுத்ததோ, அழகு பார்த்ததோ, அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்தை காலால் எட்டி உதைத்த துரோகிகளை இந்த கட்சி விட்டு நீக்கிறோம். சேர்க்கணுமா? அதை சேர்க்கணும் சொல்ல தெரியும். நீ யாரு எங்களுக்கு? அதை நாங்க பாத்துக்கிறோம். எப்ப பாரு நாலா போச்சு, மூணா போச்சு, அது எத்தனை போனா உனக்கு அது எங்க பிரச்சனை? நாங்க பாத்துக்கிறோம். இணையணுமா எங்களை இணையம் சொல்றது நீக்கப்பட்டவர்கள் கட்சி கிடையாது, கட்சி துரோகத்திற்காக நீக்கப்பட்டவர்கள் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அடையாளம் தந்ததோ, பதவி கொடுத்ததோ, அழகு பார்த்ததோ, அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்தை காலால் எட்டி உதைத்த துரோகிகளை இந்த கட்சி விட்டு நீக்கிறோம். சேர்க்கணுமா? அதை சேர்க்கணும் சொல்ல தெரியும். நீ யாரு எங்களுக்கு? அதை நாங்க பாத்துக்கிறோம். எப்ப பாரு நாலா போச்சு, மூணா போச்சு, அது எத்தனை போனா உனக்கு அது எங்க பிரச்சனை? நாங்க பாத்துக்கிறோம். இணையணுமா எங்களை இணையம் சொல்றது நீக்கப்பட்டவர்கள் கட்சி கிடையாது, கட்சி துரோகத்திற்காக நீக்கப்பட்டவர்கள் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அடையாளம் தந்ததோ, பதவி கொடுத்ததோ, அழகு பார்த்ததோ, அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்தை காலால் எட்டி உதைத்த துரோகிகளை இந்த கட்சி விட்டு நீக்கிறோம். சேர்க்கணுமா? அதை சேர்க்கணும் சொல்ல தெரியும். நீ யாரு எங்களுக்கு? அதை நாங்க பாத்துக்கிறோம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் துரோகிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்தை காலால் எட்டி உதைத்தவர்கள் என்றெல்லாம் சி.வி. சண்முகம் பேசியிருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்களிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் திரு தராசு ஷியாம். சி.வி. சண்முகத்தோட பேச்சை தற்போது பார்த்தோம். இது உணர்த்தும் செய்தி என்ன? அதிமுகவோட இணைப்புக்கு இனிமேல் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற எடப்பாடியோட மெசேஜ் அவர் வெளிப்படுத்துறாரா? கண்டிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்தியோ அதை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இதுல செங்கோட்டையனுக்கும் செய்தி இருக்கிறது, திரு அண்ணாமலை அவர்களுக்கும் செய்தி இருக்கிறது. காரணம், சமீபத்திலே முயற்சி செய்த அண்ணாமலை தான் திரு டிடி அவர்களை போய் பார்த்தது, ஓபிஎஸ் அவர்களை பார்க்க போகிறேன் என்று சொன்னது, ஒருங்கிணைந்த அதிமுக இருப்பதுதான் நல்லது என்று சொன்னது, இதெல்லாம் சேர்ந்ததுதான். ஆக இதுல என்டிஏ கூட்டணிக்குள் முரண்பாடான கருத்து இருக்கிறது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறுவது வேறவாக இருக்கிறது, திரு அண்ணாமலை அவர்கள் கூறுவது வேறவாக இருக்கிறது. டிடியை பொறுத்தவரையில் அவர் தனி கட்சி. அவரை பொறுத்தவரையில் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் தான் என்டிஏவில் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டார். ஆக இப்போதுள்ள நிலைதான் அதிமுக தொடரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது போல ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை. திரு ஓபிஎஸ் அவர்கள் விரும்புவது போல அவரை கட்சிக்குள் சேர்த்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு இல்லை. திரு டிடி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை என்டிஏ கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டார். எனவே அவருக்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு வகையில் பார்த்தால் இது திரு விஜய் அவர்களுக்கு வலு சேர்க்கலாம். காரணம், விஜயங்கள் ரீதியாக அந்த முடிவை எடுக்க வேண்டும். அது எப்போது எடுப்பார் என்று நமக்கு தெரியாது. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு தராசு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.